7 ஆவிகளாலும் உள்ள சாட்சியம் மறுத்தொடர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு வருகிறேன். இரக்கங்களின் பிதா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மிகுந்த இறக்கத்தினார் தேவரையை தப்புவிக்கிற தெய்வம் வழிநடத்துகிறவர். நம்மால் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார், தகுதிப்படுத்தும் கிறிஸ்து வேண்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடம் இடம் பார்த்தோம். அபிஷேகம் என்னும் கிரீடம். எசேக்கியேல் 16:12 அதில் வாசிச்சு கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் செய்திக்கிறேன். எசேக்கியேல் 16:12 அங்கே ஒரு இடம் சொல்லப்பட்டது. வைக்கப்பட்டதையும் தலையில் சிங்காரமான கிரீடத்தையும் தரிப்பித்து. சிங்காரமான கிரீடம், சிங்காரமான கிரீடம் எப்படி அலங்கரிக்கப்பட்ட யாவரையும் ஈர்க்கத்தக்க. கல்யாண வீட்டுக்கு போனோம்னா எல்லாம் பார்ப்பாங்க, என்னன்னு அகப்போட்டு பொண்ணு தன்னை எப்படி அலங்கரித்திருக்கு, அது எத்தனை பவுன் இருக்கும், அது ஒரிஜினல் டூப்ளிகேட்டா, எல்லாம் மன ஓட்டத்துக்குள்ள ஓடிக்கிட்டு எங்களுக்கு அல்ல. இது இயற்கையாக மனிதனுக்குள் இருக்கக்கூடிய எண்ணம், தவறென்று சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு கிரீடம் உனக்கு வைக்கிறேன், யாவரும் விரும்பத்தக்க விதத்தில் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கவர் அல்லவர். ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், எல்லாராலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆகமத்தில் சொல்லப்படும், எல்லாராலும் விரும்பப்பட்டவர். நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எல்லாராலும் விரும்பப்படத்தக்க விதத்தில் தேவன் நம்முடைய குணத்தை மாற்றி கொடுப்பார். ஏதோ மாற்றாரு, குணத்தை மாற்றி அமைத்து கொடுப்பார். அவங்ககிட்ட போய் பேசுறது, அவங்ககிட்ட பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம். ஆனா அந்த ஆள்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு சரியானதை சொல்லிக் கொடுப்பார், சரியான வழியை காண்பிப்பார் என்று ஜனங்கள் நம்மை சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கிரீடமாக மாற்றி கொடுக்க வல்லவர். எதுக்குதான் பேதுரு என்ன சொல்றாரு, நம்மளை பத்தி நீங்க எதுக்குரியவர்கள் தெரியுமா, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த இடத்துல வருது 2 பேதுரு 1
நாலாம் வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான தப்பி திவ்ய சாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவையினாலே நமக்கு அளிக்கப்பட்டது. வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுப்பதற்கு காரணம் ஒன்று, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் நம்முடைய காரியங்களை தேவன் என்று உறுதி கொடுப்பது. இன்னொரு விதத்தில் என்னவென்றால், திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவளாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை நினைக்கம், வரலாம், வல்லமை, அபிஷேகம், தரிசனம், ஜோப்பனம், வாக்கு தத்தம், உடன்படிக்கை, அழைப்பு எல்லாம் நல்லது, எதுவும் வேண்டாம் அல்ல. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற, சுவாபத்தில் மாறுதல் இல்லாமல் எவ்வளவுதான் ஆவிலன் நேரம் மணி கணக்கா ஜபம் பண்ணாலும் எல்லாம் விரயமாய் போயிடும். ஒரு கோபம், ஒரு மூர்க்கம் நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு போதும். நான் அனுபவ ரீதியா சொல்றேன், சும்மா வசனம் எடுத்து பேசுறேன். எத்தனை நாள் வேணாலும் உபாதம் பண்ணுங்க, எத்தனை நாள் வேணாலும் ஆக்கிரங்களையும் குதிங்க, சுவாபத்துல மாறுதல் வரலதான் வேஸ்ட். 100% சுவாபம் உன் தன்மையை காமிச்சு கொடுத்தோம். கோபம், மூர்க்கம், பொறாமை, கசப்பு, பழிவாங்குதல், மாம்சத்தின் காரியங்கள்னு உள்ள கிடக்கும். அது உள்ள இருக்கதான் செய்யும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டினா கிறிஸ்துவின் தாயலுக்குறையும் மறுபடி பிறந்திருக்கோம். பழைய மனுஷனை கலைந்து போட திவ்ய சுவாபம். இந்த சுவாபம் எப்படி இருக்கு அளந்து பாருங்க. நீங்க உங்களை ஆவிக்குறதாக இல்லையான பார்த்துக்கலாம். 1 Corinthians 3ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து கொஞ்சம் வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குள்ளாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் ஏதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குள்ளாய் இருந்து மனசமாக்கமாய் நடக்கிறது. நமக்குள்ள இருக்கா? இது ஏதோ பொருந்து சபைக்கு சொல்லி இருக்காரு, நாங்களாம் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிங்களா? ஆராதனைக்கு வந்தா உட்காந்து ஏதாவது அற்புதம் அதிசயம் பேசுகிறா. நான் என்ன செய்யணும்? ஜோம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். வாசனை எடுத்தோன்னா கர்த்தர் கொடுக்கறத அப்படின்னு சொல்லிட்டு எதை பேச சிங்காரமான வேணும். வாழ்க்கை சிங்காரமா இருக்கணும்னா உன் குணம் மாறணும். குணசீலி, குணசாலி,
எல்லாருக்கும் உரியது. நாட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எங்களுக்கு. நீங்க மாம்சத்துக்குரியவர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். யார குறித்து சொல்றாரு? வெட்டிக்கப்படாத ஆளை பத்தியா? 1 அதிகாரம் 2ஆம் வசனம். பொருந்தலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளையும் பரிசுத்தமானபடியே அழைக்கப்பட்டுள்ள தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுற உங்களுக்கு எனக்கு சேர்த்து எழுதிட்டார். பொது சபைக்கான வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே நமக்கு வாக்கு தத்தம் மட்டும் இல்லை, எச்சரிப்பு, தேவனுடைய வார்த்தை, உபதேசம், நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே நமக்குரியது. அவர் சொல்றார், எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நீ மாம்சத்துக்குரியவள மனுஷ மார்க்கமாய் நடக்கிறான்னு நிதானித்தார். இந்த இதுல 3 தான் சொல்லியிருக்கு. இந்த 3ல 1 இருந்தாலும் நீங்க மாம்சத்துக்குரியவள. மாம்சத்தின் கிரியை குறித்து கலாத்தியர்ல இருக்கு 17 காரியம் இருக்கு. வாசிக்கிறீங்களா? வாசிக்க. சங்கீதத்தை 23 தோணிட்டு நமக்கு எப்போதும் வாசிக்கிறது. கலாத்தியர் சஞ்சால் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அதையாம விபச்சாரம், வேதித்தனம், சுத்தம், விக்கிரகனை, வில்லிசூன்யம், பகைகள், ரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விளையாட்டுகள் முதலானவர்களே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவங்க இப்படிப்பட்ட தொட விட்டு பரவாயில்ல. இப்படிகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரங்கள் என்று முன்னே நான் சொன்னது போல. இவர் கலாத்தியர் சபைக்கு அவன் யோசிக்கணும். நிறைய காரியங்கள் பேசுறோம், நிறைய காரியங்கள் ரெக்கார்டாகல, எழுத்து வடிவில் இல்லை, ஒரு சில தான் இருக்கேன்னு யோசிக்கும் போது பவுல் பேசாத பேசிட்டோம். நம்ம பவுல் பேசின எல்லாம் ரெக்கார்ட் ஆகல, தேவையானது மட்டும் ரெக்கார்ட் ஆகி. அவர் என்ன சொல்றாரு? முன்னே நான் சொன்னது போல. கலாத்திய சபையில பிரசங்கம் பண்ணும்போது ஏற்கனவே திவ்ய சாபத்திற்கு உரிய கிறிஸ்து நடந்தது போல நடக்கிற கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவளாய் இருக்க. கீழ ஆவியின் கனி என்ன வார்த்தைங்க? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாண்டம், இச்சைகளுக்கு 9 சொல்லிருக்கு. எபேசியருக்கு வாங்க, எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமா
4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 5:9 மன்னிக்கணும் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதிலும் உண்மையிலும் 9:3-12 இந்த 12ல எது இருக்கு இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும். சார் பீடத்துல எல்லாரும் பரிசுத்தவான் தான். பீடத்துல எல்லாரும் பரிசுத்தவான் பக்திவான் தான். என்ன கீழே இறங்கி அனுதின வாழ்க்கையில் என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது, ஆட்டிடியூட், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு. கோபம் உள்ளவனா இருக்கணும், பொறாமை உள்ளவனா இருக்கணும், 17 காரியம் மாம்சத்தின் கிரியை இருக்க இதை உடையவனா இருக்கிறேனா, பெருமை உள்ள மனமேட்டிமை உடையவனா இருக்கிறேனா, எல்லை ஆவியின் கனி 12 உடையவனா இருக்கிறேன். சார் சுவாபத்துல ஏற்படாத எந்த மாற்றமோ பரலோகத்துல பலனை கொண்டு வராது. ஆவியின் வரங்கள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆவியின் வரம் தேவன் அருள்வது. ஆவியானவர் கொடுக்கிற 9 வரம் தேவன் அருள்ல பூர்ணமான வரம் தான் கர்த்தர் ஈவாக தந்தது. செய்து கொடுக்க 1978 ஆகஸ்ட் 29 7:30 மணியிலிருந்து இன்னைக்கு வரை செய்து கொடுக்க இது தேவனுடைய வரம். இதை வச்சுக்கிட்டு நாம் பல்லவம் போகணும்னு நினைச்சா என்னை நானே மாற்றிக் கொள்வேன். என் ஜீவியம் தான் என்ன கர்த்தருக்கு முன்னால பலனை கொண்டு வரும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் சகல இசைக்கிய பத்தி சொன்னால எதேக்கியா போய் படிச்சு பாருங்க தெரியும். சார் நம்மளை ஆண்டவர் அவர் குமாரனுடைய சாயலுக்கு இருக்கும்படிதான் அவர் அழைத்திருக்கிறார். முன்குறைத்தார். குமாரன் யார்? ரட்சக பெருமான், அன்பின் தெய்வம். என்ன எடுங்கள மத்தேயு 8:3-10 பார்த்தீங்க பார்ப்போம். என்ன இருக்கு இதுக்கு நம்ம உட்படுறோமா? மத்தேயு 5 மன்னிக்கணும் 5:3-10 ஆவியில் ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எழுமைன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர்கிட்ட இதை சொன்னா அவர் நாங்க பிஹெச்டி படிச்சிருக்க எல்கேஜி பாடத்தை எனக்கு சொல்லுதாரு. என் காதுக்கு அர்த்தம் சொல்லுமா பார்ப்போம். அர்த்தம் சொல்லிரு. இந்த வசந்தபடி வாழ்க்கை ஏற்கன்னா மனசாட்சியை தொட்டு சொல்ற. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரலோகத்துக்கு போய் உட்காந்து தூங்கி சாப்பிட்டு வந்தாலும் ஆவியில ஏழ்மையா இருக்காரா இயற்கையானா நடவடிக்கையில ஆவியில எழுதுன்னு என்ன தெரியுமா? ஈகோ இல்லாத அடிக்கடி சொல்ல இருக்க நான் அல்ல. அண்டை இடத்துக்கு ஒரு ஊழியக்கான விசுவாசியம் வரணும். எப்ப தெரியுமா நம்ம சுயம் இருக்கிறது? ஒரு குற்றம் சொல்லட்டும், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட தெரியும்,
அந்த காலத்துல அப்படியே இப்ப நாமல நான் ஜெபித்தா போறாரு. நான் ஜெபிச்சான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுல சுயம் வந்துட்டுல என்னை ஜெபித்தா எங்க போய் கத்திருக்காரு. ஆகியில எழுப்ப உள்ள வாழ்க்கைக்கு நேரம் போகணுங்க. ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டா அதுக்கு மாதா பேசுறதான் கத்தர் பார்த்து நான் அல்ல கிறிஸ்துவே அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா இந்த வரதையும் வல்லமே வச்சுக்கிட்டு அந்த ஏமாந்து போயிடுவீங்க. அதெல்லாம் ஊழியத்திற்கு, அதெல்லாம் தேவ ஜனத்திற்கு, அதெல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு, அதெல்லாம் சபையை கட்ட, ஊழியத்தை கட்ட, உங்க ஜீவியத்தை கட்டுறதுக்கு இல்லை. நானே எத்தனை பேர் ஊழியக்காரன் தாறு மாறா வாழ்க்கை நடத்துறான். நீங்க ஒண்ணு கேட்டேன், ஃபேக்டோட எடுத்து சொல்லுறாரு ஒருத்தர். அது அவர் பாடு, அவரும் முடிக்கும்போது அப்படிதான் சொன்னார். அவர் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரர் சார். ஆனால் எழுமை துயரப்படுகிறவர்கள் பாக்கியம், அது இல்லை இதெல்லாம் தரலாம். கத்தருக்காக நீங்க மனம் திரும்பபடி துயரப்பட்டது பரிசுத்தம் அவாள பக்தியார் சாந்த குணம் உள்ளவர்கள் இதுக்கு ஏன் வச்சாலே எட்டாத, ஏன் வச்சாலே எட்டாத. ஆண்டவர் என்ன சொன்னார், நான் சாந்தமா என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள். கத்தரத்துல கற்கிறீர்களா? என் முகம் லகுவாயும் மெதுவாக இருக்கா. ஆண்டவரே உடைய முகத்தை என்ன வைக்கும். சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறார். இதுதான் கடந்து போராடுது. ஆண்டவரே சாந்த நெருக்கத்தை கொடுத்துருக்காரு. அதுல இருந்து படிக்க வேண்டியது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை நீதி மேல் பரிசுதாகம் உள்ளவர்கள், நீதியா நடக்கணும் நினைக்காம நடக்கணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இறக்க குணம் இருக்கா? கிறிஸ்துமஸ் வருதல்லா, உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா? யாராவது ஒருத்தர மனதில் வச்சு ஒரு ஏழைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு அது 300 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்து இந்த ரோட்ல நமக்கு வந்து இந்த குப்பெல்லாம் எடுக்கக்கூடிய ஆட்கள் பாவம், அவங்களுக்கு தான தர்மம் பண்ண. விஜயகாந்த் வந்து ஐயமா தாயே நான் போன் விரட்டாது, நம்ம ஆண்டோட இருந்து பிச்சை தான் எடுக்கணும். நம்ம புள்ள நாமளோ இதா ஆஞ்சுகிறது, என் புள்ளி ஆஜுரை, என் புள்ள ஆஜுரையும் உங்களுடைய ஜாத்துரை இறங்க செய்ய இறக்க செய்ய இறக்கண்டு ஏதாவது ஒரு கிருபதாரம் ஒரு தயவுதாரம் அந்த ஊழியத்துல ஏதாவது ஒரு நன்மை தாரம். ஐயோ இந்த ஜனகம் வந்து உட்கார்ந்து இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு கிருபையை கூடும், குடும்பத்தை ஆட்சிப்பது, ஒரு நன்மையை தாரும், ஒரு வேலையை தாரும், ஒரு கல்யாணத்தை தாரும், ஒரு கடன் வச்சு எல்லாம் வாழ உதவி செய்யும். இறங்கும் 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 இதான் கேட்கும். இப்ப நம்ம அடுத்த ஆளுக்கு இறங்க செய்யணும்லாம் தான தர்மம் பண்ண. அது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய, ரொம்ப பெரிய. அந்த அளவு முன்னாடி காணி போட்டோன்னு சொல்லிட்டு அதோட போச்சு அடுத்த வாரம் பாக்கெட்டு தரக்கூடாது. உடலை யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை
நம்ம இதயத்தை ரத்தத்தால் கழுவி எப்போ சுத்திகரித்து இருதயத்தில் சுத்தமா குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் விசுவாசமோ நல்ல மனசாட்சி. மனசாட்சியை காத்துக்கிட்டே வரணும். மனசாட்சி எந்த விதம் நம்மளை குற்றப்படுத்த இடம் கொடுத்தது. இவன் தப்பா பேசிட்டா கூட தவறான வார்த்தை பேருக்கு மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி அடுத்தது சமாதானம் பண்ணி பாய்க்க வேண்டிய என்னுடைய உத்தர என்ன கடினமான உபதேசம் சமாதானம் பண்ண அவதான தப்பு பண்ணான். அவதானம் பேசு. அவன் தானே பேசுனா நான் போனேன் போனார் ஆண்டவர். எதுக்கு போனேன்? ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்ன? என்னை மறுதளித்த பேதுருவை நான் தேடி போனேன். என்னை தூஷித்த பேதுருவை நான் தேடி போனேன். ஏன் நீ போகக்கூடாது? உடனே போய் பார்த்து சமாதானம் பண்ணி அது செய்தோன்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. வருத்தங்கள் வராம போக, வருத்தங்களை தயவு செய்து வளர்க்காதீர்கள். வருத்தங்களை ஆண்டோட்ட முதல்ல சொல்லிட்டு பிறகு வாய்ப்பு வரும்போது அந்த ஆட்டோட பேசமாட்டான். தேவன் விரும்புவார். நடைமுறை வாழ்க்கையை தேவனுக்கு முன்பா நடத்தி பாருங்க. நீங்க சாதாரண ஜெபித்தாலே பதில் வரும், ஜெபிக்காட்டாலும் பதில். அடுத்தது நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியம். பல்லோ ராஜ்யம் ரெண்டு காரியத்துக்கு தான் நாம துன்பப்படணும். சும்மா மற்றனாலே நம்ம துன்பத்தை தெருவில் போற நாய்க்கு அதை முடிச்சுக்கிட்டு சொன்னது என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாரு, உன் நாளைக்கு வர சண்டை என்னைக்கு எடுத்துருவாங்கன்றாரு. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம். வாய் திறந்துக்கிட்டு பிறகு ஐயோ ஐயோன்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வந்து அதிகாரம் 9ஆம் வருஷம் தான். உங்கள் சகோதரனோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாயிருக்க யோவானாகிய நான். அதுக்கப்புறம் தான் இருக்கு பாத்தீங்க. தேவ வசனத்தின் நிமித்தமும் ஏது கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிர ரெண்டே காரியத்தினால்தான் நாம் உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டது. ஒன்று, நீதியாயிருக்கிற வசனத்தை கை கொள்வதினால். வசனம் சொல்லுது, நான் செய்ய மாட்டேன், ஒரு பெரிய பக்திமான் செய்ய மாட்டேன். அந்த ஊழியக்காரர் அவர் செய்தா எனக்கு என்ன, அவர் எங்க போகணும் அவருக்கு தான் தெரியும். நான் பரலோகம் போனோம், நான் நித்தியத்துக்குள்ள போனேன், நான் இங்கே வசனம் சொல்லுது செய்ய முடியாது அப்படி சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் ஆண்டவர் என்று அவரை குறித்த சாட்சியை நிமித்தம் பக்தவர்களாம். இது முக்கியமா இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவங்களுக்கு இது அநேக உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்காங்க பார்த்து. ஆக இந்த ரெண்டு, மற்றபடி நம்ம வாய வைத்து ரொம்ப விலைக்கு வாங்கி என்ன அவன் இதாது பார்த்துக்கிட்டே இருப்பான், எப்ப இவன் வாய விடுவான்னு. சரி, நமக்கு ஜன்னலை திறந்து விட்டான், உள்ள போயிடும். உள்ள போயிட்டு நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் சொல்லி அதை பண்ணி குழப்பத்தை பண்ணி அடுத்து நம்ம சமாதானம் கெட்டு அக்கா அப்படி சொல்லிட்டான், அண்ணன் அப்படி சொல்லிட்டான்,
எதுக்கு? நான் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும் ஆண்களை காத்து கொண்டு இதெல்லாம் பக்தி விருத்திக்காரத சொல்லிட்டு போனான். அழைச்சோம், தப்பிச்சோம். இல்ல நீங்க ஒண்ணு எதிரொலி போல 10 மாற்றி அடுத்த ஆள்கிட்ட போய் நீங்க ஒரு ஆட்டோ சொல்லாதன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆட்டோ சொன்ன ஆபீஸ். இத சொல்லாத, இது ரகசியம். ஒரு 4 ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்றேன். என்ன சொல்றான்? ஒரு ரகசியம் சொல்றேன், சொல்லு. நான் என்ன சொல்லணும் அப்படி இருக்கு. யாருக்கிட்டையும் சொல்லாத. நமக்கு வேணுமா? நம்ம வாயோட அடைச்சு வச்சிருந்தோம்னா பார்க்காம இருக்கான். இப்ப யாருக்கிட்டையும் சொல்லாது, யாருக்கிட்டையும் சொல்லாது. 100 பேருக்கு சொல்லி நம்ம கிட்ட வந்துச்சு. அதனால வாயை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்குறான் இருக்காயா இருக்கும். அது எங்க இருக்கிறது இருக்க. சரி, அப்போ திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும் பொருட்டுதான் அதுக்கு கீழே சொல்றார். 2 பேர் எடுங்க, 1 அதிகாரம். இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் 5வது வார்த்தைங்க, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். இப்ப பாருங்க, விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் இந்த விசுவாசத்தோட பிளஸ் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த விசுவாசத்தோட என்ன கேட்கணுமா? தைரியம் இருக்கா? விசுவாசத்தோட தைரியம். ஏசுக்காய் வாழ ஊழியம் செய்ய விசுவாசம் மட்டும் அல்ல, தைரியத்தையும் கேட்க. ஆண்டவரே எனக்கு தைரியத்தை. நான் அடிக்கடி சொல்றேன், உண்மை பேசணும்னா தைரியம் இருந்தாதான் பேசணும். ஒரு உண்மை பேசலாம். நீங்க தான் சொன்னீங்க, அவனா தான் சொன்னான். இப்ப என்ன, நான் தான் சொன்னேன். இத சொல்றதுக்கும் உங்களுக்கு தைரியம். உண்மை பேச தைரியம் தேவை, பொய் பேச தைரியமே இல்லை. ஆனா சில தைரியமா பொய் பேச, வாயில இருந்து வர்றதுதான் பொய்யா. ஆனாலும் அதுல எத்தனை உண்மை இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கும். கள்ளோபதேசம் எப்படி வந்தது? துர்வபதேசம் எப்படி வந்தது? அவளுக்கு என்ன விசுவாசம் இல்லையா? பொய்ய தைரியமா சொல்றான். அவன் சத்தியத்தை சொல்ல நம்ம ஏன் கவலைப்படணும்? உத்தமத்தமா இருந்து தேவனுடைய வார்த்தை சொல்ல நம்ம ஏன் கவலைப்படணும்? நான் தைரியமா சொல்றேன், இதுதான் சத்தியம். கார்டன் பத்தி ஒரு கூட்டமே போட்டது மாயம்பட்டையில. நான் வாரம் சத்தியத்துக்கு நான் கூட நிக்க, உனக்கு முன்பு ஒருவனுக்கு எதிர்த்து நிற்பதா? ஒருத்தன் ஏற்று நிக்க முடியாது, கவலைப்படுவார். அதுக்கப்புறம் தான் ஜேடிகேடி வந்து டிஸ்கஷன் போட்டு ஊழியம் கர்த்தருடைய அதிகாரம். நீ யார் எனக்கு சொல்ல? நீ யார் சத்தியத்தை சொல்லான்னு சொல்ல? தேவனுடைய வார்த்தை சொல்ல தைரியம் வேணும். வசனம் கூட சொல்லு. திவ்ய சுவாமி பத்தி பேசுவேன், நல்லா பேசிட்டு தானே இருக்கான். 1/2 மணி நேரமா ஆட்கள் என்ன நினைக்கும்? இப்படி பேசி விட்டால் அவர்கள் அடுத்த வாரம் வருவார்களா? அதெல்லாம் கத்த சொல்லுன்னு சொல்லணும். விசுவாசத்தோட தைரியம், சத்தியத்துக்கு தைரியம் தேவை. வசனத்தை வசனமாய் போதிக்க தைரியம்.
அதனாலதான் எத்தனை பெரிய ஆட்கள் தப்ப சொன்னாலும் சொல்ற தப்புன்னு தைரியம் ஏதுகிறது சொல்லுவை மறித்தது ரட்சண்யத்துக்கு கடன் அடைக்கிறதுக்கு அல்ல. அவர் சொன்னவரை ஏற்று பேசத்தான் செய்யணும். எவ்வளவு குடிக்கும் அவ்வளவுதான் ஆச்சரிப்பாரு. அப்படி வேணும் சொல்லல. மனோபூர்வமா என்ன கொடுக்க முடியுமா கூட சொல்ல. இதை எதிர்க்கதான் செய்யணும், பேசத்தான். யார் பேசுறா? மோகன் ஜெயலாசன் பேசுறாரு, யூடியூப்ல இருந்து போய் காலம். ஜீவ விருட்சத்தின் கனி ததம் வாங்கார எதிர்த்து பேசத்தான் செய்யறோம். போய் பேசுற நன்மை தீமை அறியத்தக்க கனி ததமாக சொல்ற தப்பு. வஞ்சகாவி உன் இருக்கும் தைரியம் சொல்றான். ஏன் சொல்ற? சத்தியம் சத்தியம் வரிசையும் கேடகம் நிற்பார் கர்த்தர் கூட. கோழையா இருக்கவே கூட. ஆட்கள் என்ன நினைப்பாங்க? ஐயோ அந்த பாட்டு சொல்லிட்டா நம்ம யூடியூப்ல ஒருத்தன் பார்க்கற போறாங்க. பார்க்க வேண்டிய ஆட்கள் பார்ப்பார்கள். தேவனுக்கு என்ற வைராக்கியமா நிற்க பழகிப்பார். சத்தியத்துக்கு சத்தியமா நின்று பழகிப்பாருங்க. கோழைகளை இருக்காதீங்க. தைரியம் உள்ள விசுவாசத்துக்கு பின்னாது ஓடி போவோம். விசுவாசத்தை விசுவாசுக்கு எதிர்த்து நீங்க கிட்ட வந்த கொலோக்கியெல்லாம் கொடுங்கவில்ல உன்னை தனக்காடு பணக்காடு ஆக்கி கொடுக்க கேட்டோம். யார அந்த கொண்டு ஓடி என் ஜனத்துக்கிட்டே கூட எதிர்க்க எதுக்குன்னா எதிர்த்துருவோம். பயப்படாத தைரியம் விசுவாசத்தோடு தைரியத்தை வளர்த்து பாருங்க. எந்த இடத்திலும் கிறிஸ்துவுக்காக நிற்பீங்க, சாட்சியா நிற்பீங்க. அடுத்த ஞானத்தோடு தைரியத்தோடு ஞானம் ஞானம் இருக்கா இல்லையா? ஞானம் இருக்கா இல்லைன்னா கேளுங்க. யாக்கோபு 1:5 அவர் தருவார் ஞானம். அதனால்தான் பவுல் சொல்றார், அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணினா. ஹல்லேலூயா. வேணும் உங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். தேவனுடைய வார்த்தையை சொல்றதுல எனக்கு ஞானம் வேணும். குடும்பத்தை நடத்துவதில் ஞானம் வேணும். 10 வகை ஊழியத்தை ஜெபத்திற்கு ஞானம் வேணும். அடுத்தது ஞானத்தோடு என்ன வேணும்? இச்சை அடக்கம். ரெண்டெல்லாம் எடுத்து வாயில போடக்கூடாது. ரெண்டெல்லாம் வேணும்னு நினைக்க கூடாது. இச்சை அடக்கம், கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் சொல்லித்தாரேன். சும்மா 8:30 மணிக்கும் ஆக பாருங்க நேரம். அதாவது செல்ஃப் கண்ட்ரோல்னு சொன்னா தன்னைத்தானே சீர்படுத்தி ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். முக்கியமா ஊழியக்காரங்களுக்கு இருக்கணும். இண்டிபெண்டன்ட் எனக்கு மேல ஒருத்தரும் இல்லை, என் கஷ்டத்துல எனக்கு மேல கஷ்டம் தான். சுய கட்டுப்பாடு உள்ள ஊழியம், சுய கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை. டைம்னா டைம் தான். இந்த டைம்னா இந்த டைம்ல வர பழக்கம் பழக்கணும், நம்மளே பழக்கம். இது சுய கட்டுப்பாடு வேதத்தில் இருக்கிறது. எங்க இருக்கு? 1 பேதுரு எல்லாம் பேதுரு 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு
தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் மனதின் அறைய கட்டத்தை மனது அளவாய் விடக்கூட. அடுத்தது எச்ச எடுக்கிறதோட பொறுமை. எங்க விற்கும் பொறுமை? எந்த கடையில என்ன கிலோ எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. பொறுமை வரணும்னா உபத்திரம் வரும். உபத்திரத்தின் நடுவுதான் பொறுமையும் வரும். நான் ரொம்ப டேஞ்சரா பேசுறேன், எனக்கு ரொம்ப டேஞ்சரா போகுது. வண்டி ரூட் எங்கேயோ எப்படியோ போகுது அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? கர்த்தர் யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. புரியுதா? பொறுமை வேணும்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தின் பரீட்சை வரும். பரீட்சை வேண்டாம் அப்படியே பாஸ் பண்ணா நல்லா இருக்குமே. சரி போட்டு பொறுமையோடு தேவ பக்தி, அதுதான் பக்தியா இருங்க. கர்த்தருக்கு பிரியமா இருங்க. வானத்துக்கு போய் குதிக்காதீங்க, ஒழுங்கா இருங்க சொல்றதுக்கு காரணம் தேவ பக்தி. தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகம், ஐக்கியம். சகோதர ஸ்நேகத்தோட அப்பா இவ்வளவு இருக்கா? ரொம்ப கஷ்டமான பாடம். வார்த்தையா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைகளுக்கு வார்த்தையா ரொம்ப போர் வச்சுட்டாங்க. என்ன அவருக்கு சப்ஜெக்ட்ல நம்ப ஏற்றிருந்தார். இவங்களுக்கு பிடிச்சிருக்க, பிடிக்கலன்னாது போறாரு. கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தாலும் படிச்சுதானா ஆகணும். அது உண்மைதான், அது உண்மைதான். படிக்கதான் செய்யணும். நாலு எனக்கு ரொம்ப நேரம் அவரை இழுத்துட்டாரு. யாரா? வாத்தியாரா? நீங்க அப்படி போய் சொல்லுவீங்களா? சிங்காரமான கிரீடம் சொன்னார். நல்லா இருக்கணும் நினைச்சோம், அது கடைகளை கொண்டு வந்து இதுல விட்டுட்டாரு. அன்பு வழங்க சொல்லிட்டாரு. ஐயோ, நான் என்னெல்லாம் சொன்னாலும் ஒரு ரெவியூ பண்ணுங்க பார்ப்போம். முதல்ல என்ன சொன்னாரு? திவ்ய அடுத்தது என்ன சொன்னாரு? கொருந்திய 3ஆம் அதிகாரம். அடுத்தது என்ன சொன்னாரு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். அதுல என்ன வந்தது? ஆவியின் கனி, உள்ள ஆவியின் கனி. பிறகு எதுல வந்து நிக்கிறோம்? அப்போ விசுவாசத்தின் தைரியம். இது தைரியத்தை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஆண்டவருக்காக நல்லா வாழணும்னு நினைச்சீங்க, விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்து எனக்கு தாருங்க. சத்தியத்தை சொல்வதில் ஒரு நாளும் தயங்காது. தேவனுடைய வார்த்தை இப்படிதான் இருக்க, இப்படிதான் வாழ முடியும், இதுதான் உண்மைன்னு சொல்லல. தயங்கவே தயங்காது. நான் ஒரு சிலர் சொன்ன காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன். அது எல்லாம் தவறான உபதேசம். நம்முடைய தேவன் பொருளாட்சி உள்ள தேவன் அல்ல. அது எவ்வளவு வேணும் பொய்யுரையானதே தேவன். ஆண்டவர் ரட்சணியத்தை கொடுத்து சபையை ஆரம்பித்த பின்பு தன்னுடைய மனவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அப்போஸ்தலர் மூலம் எழுதி கொடுத்தார். பவுலும் ஏற்கனவே கலாத்திய சபைக்கு, கொரிந்து சபைக்கு பேசியிருந்தும்
அவர்கள் தங்கள் சுவாபத்தை மாற்றிக்கொள்ளவர். சுவாபத்தை மாற்றாத வரைக்கும் உங்களுக்குள் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சுவாபம் மாற 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 உங்களுக்குள் இளைப்பாறுதல் உண்டாகிட்டே இருக்கும். உண்மையை கடைபிடிக்க பிரயாசப்பட்டால் கஷ்டம்தான். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நமக்கு முக்கியம், நமக்கு ஜீவன் தந்த தெய்வம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அல்லாமல் மற்றவர்கள் முக்கியம் அல்ல. ஆனால் அவரை பிரியப்படுத்த அவர் என்ன சொல்றாரோ அதை நாம் அனுதின வாழ்க்கையில் ஒரே நாள் அது ஏற்படாது. முயற்சி செய்தால் தேவன் உதவி செய்வார். அப்படிதான் என்னை உருவாக்கிக்கிட்டே இருக்கார். வார்னிங் கொடுத்தார் 2 நாளைக்கு. வார்னிங், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையா. சும்மா ஆறுதல் படுத்திட்டே இருக்காங்க. ராவியா வார்ன் பண்ணிடுறார். உன்னில் உள்ள வெளிச்சம் கவனமா இருந்து கொள்ள உதவி செய்வார். கிருபை